ஹாப்பி சாபத் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே தேவனை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவிப்பதிலே நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலுமாக நாம் ஜெபத்தோடு இந்த நாள் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் யாவும் கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்களெல்லாம் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் போது வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுடைய கண்களை நீர் திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் தொடங்கி இந்த காலங்கள் எங்களை எப்படி வழிநடத்துகிறதோ அவற்றில் எல்லாவற்றிலேயும் வெளிப்படுத்தலிலிருந்து நாங்கள் சத்தியத்தை நாங்கள் படிக்கும்போது தேவனாகி கர்த்தர் விசேஷமாக எங்களுக்கு ஏற்ற ஞான வரன்களை கொடுத்து எங்களை வழிநடத்தியறலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். வெளிப்படுத்தல் என்ற புத்தகம் வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகம். இந்த புத்தகத்தை வாஞ்சித்து வாசிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. இந்த புத்தகத்தின் பெயரை கேட்டாலே அதிகமான பயம் தோன்றும், எதிர்மறையான உணர்வுகள் தோன்றும். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள், அடையாள குறியீட்டுகள், மிருகங்கள், மற்ற கொம்புகள், இதை போன்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது மனதிற்கு இதை நினைவு வைத்துக் கொள்வதும் இதனுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்வதும் மிகவும் கடினம் என்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக வந்துவிடுகிறது. எனவே இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த புத்தகத்தின் மீது விசேஷ கண்ணோட்டங்களை கொண்டு நாம் படிக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். விசேஷமாக இதனை நாம் ஒரு செமினாராக நாம் படிக்காமல் இதை ஒரு எளிமையான சத்தியம், ஒரு ரெகுலர் ப்ரீச்சிங் ஸ்டைலில் இந்த செய்திகளை நாம் படிக்க இருக்கிறோம். எனவே இந்த செய்திக்குள்ளாக கடன் செல்வதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் ஒன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இந்த நாள் செய்திக்குள்ளாக நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஒரு வயோதிபர் முதிர் வயது நிலையிலே சுகவீனமாய் இருக்கக்கூடிய நேரத்தில் மருத்துவரை சந்திக்கும்படியாக கடந்து சென்றார். அவர் அந்த மருத்துவரை சந்தித்து வீட்டுக்கு வந்த பிற்பாடு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் சீக்கிரத்தில் நான் செத்து போயிடுவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். பிள்ளைகள் இதை குறித்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. என்ன ஆச்சு? இல்லை, மருத்துவர் உங்களிடத்துல சொல்லியிருந்தார்ல, என்னை பற்றி தானே சொல்லியிருந்தாரு, என்னுடைய காலங்கள் இப்போது குறைவாய் இருக்கிறது, மரணம் எனக்கு அருகாமையில் இருக்கிறது, எனவே சீக்கிரத்தில் நான் மரித்து விடுவேன், நான் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நான் செய்து முடிப்பதற்கு நான் முற்படுகிறேன் என்று சொல்லி இந்த வயோதிபர் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் பிள்ளைகள் சொன்னாங்க, அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மருத்துவரை அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ இந்த தகப்பனார் அந்த மருத்துவரையும் பார்த்து சொன்ன வார்த்தை, நான் சீக்கிரம் சாக போகிறேன், அதானே, எனக்கு முன்னாடி என் பிள்ளைங்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. இல்லையே, நான் சொல்லலையே, ஆனால் உங்கள் மேஜையில் ஒரு பேப்பர் இருந்துச்சு, நான் அதை பார்த்தேன், இந்த மாதிரி சீக்கிரத்தில் இவர் இறந்து விடுவார், அவரை எவ்வளோக்கு எவ்வளோ நாள் நீங்கள் சந்தோஷமாக வச்சு பார்க்க முடியுமோ அவ்வளோக்குள்ள நீங்கள் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தீங்களேன்னு சொல்லி சொன்னதும் அந்த மருத்துவர் சிரித்தார். சொன்னார், அது உங்களுடையதல்ல, அது இன்னொருவருடையது என்று சொல்லி சொன்னார். வெளிப்படுத்தலை படிக்கும்போது பயம் வரும். யாருக்கு பயம் வரணும்? துன்மார்க்கனுக்கா நீதிமார்க்கனுக்கா? துன்மார்க்கனுக்கு பயம் வரணும். தேவனுக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தல் படிக்கும்போது என்ன வரக்கூடாது? பயம் வரக்கூடாது. வெளிப்படுத்தல் என்ற புத்தகம் இட்ஸ் அ புக் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் புத்தகமாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலும் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தினுடைய துவக்கமாக நாம் படிக்க இருப்பது, எல்லாரும் வேதத்தை நாம் திறந்து பார்ப்போம். இந்த வசனத்தை நான் பதிவிடவில்லை, ஏனென்றால் இந்த வசனத்தை எல்லாரும் வேதத்திலிருந்து படிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். எனவே ஒரு கேள்வி, இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதியவர் யார்? யார்? யோவான் சொல்லாதீங்க, he is just a penman, அவ்வளவுதான். யார் எழுதினது? யார் எழுதினது? It is Jesus himself, இயேசு கிறிஸ்துவே.
இந்த வெளிப்படுத்தலினுடைய ஆசிரியராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. 1ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துறதுமான விசேஷம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் இந்த தரிசனத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? யோவானுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப தரிசனம் தோன்றினது யார்கிட்ட தோன்றிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவிடத்தில் தோன்றிருக்கிறது. அப்ப வெளிப்படுத்தலினுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னா வரும்போது இயேசு கிறிஸ்துவே. 2வது வசனத்தை பார்ப்போம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த புத்தகம் துவங்கும் போது ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறது. இந்த வசனத்தின்படி செய்கிறவர்களும் இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 7 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை நாம் எல்லாரும் நாம் சொல்ல போறது இல்லை. தேவனுடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இந்த வசனத்தின்படி கேட்கிறவர்களும் இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா இந்த வசனத்தில் இருந்து வரக்கூடியதெல்லாம் ஆசீர்வாதமே தவிர அச்சுறுத்தலோ நம்முடைய விசுவாசத்தை துவண்டு செய்யக்கூடிய வார்த்தைகளோ ஒன்றும் அல்ல. எனவே வெளிப்படுத்தல் விசேஷம் ஒரு நம்பிக்கையின் புத்தகமாக இந்த நாளிலே நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் தரிசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த 22 அதிகாரங்களில் மொத்தம் எத்தனை தரிசனம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து யோவானுக்கு காண்பித்தார் என்று சொன்னா பார்க்கும்போது 4 தரிசனங்களே. வெறும் 4 தரிசனங்கள் வாயிலாக 22 அதிகாரங்கள் இந்த யோவான் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. எனவே இந்த 4 தரிசனங்களில் இருந்து நாம் பார்க்கும்போது இந்த தரிசனம் தோன்றுவதற்கு முன்பெல்லாம் யூதர்களுடைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சி ஒன்று காண்பிக்கப்படும். உதாரணத்துக்கு அந்த 7 திருச்சபைகளுக்கு முன்னாடி தரிசனத்தில் எதை காட்டுறாங்க? 7 குத்து விளக்கு காண்பிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிற பகுதியிலே இந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மைய பகுதியிலிருந்து நமக்கு ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்க இருக்கிறார். நம்ம ஃபர்ஸ்டே இதனுடைய சென்ட்ரல் மெசேஜ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம படித்தோம்னா நமக்கு படிக்கிற கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்டே நான் லெக்சர் கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட், கொஞ்சம் உங்களுடைய கவனங்கள் சிதறும். எனவே இன்றைக்கு நாம் படிப்பதற்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனை பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? 7 பிரிவுகளாக. மத்திய பிரிவாக சொல்லப்பட்டிருக்கிற 2 அதிகாரங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12 மற்றும் 13 4வது பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தகத்தில் மிகவும் முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது மிகவும் மிகவும் இந்த காலத்திற்கு அவசியமான செய்தியை கொண்டதாக இருக்கிறது. சரி, ஏன் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒவ்வொரு தரிசனத்திற்கு முன்பதாகவும் காண்பிக்க வேண்டும்? நமக்கான கேள்வி. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது சாத்தான் ஸ்திரீயானவளை உபத்திரவப்படுத்துகிறான், அதாவது சபையை உபத்திரவப்படுத்துகிறான். அந்த ஸ்திரீயானவள் பெற்றெடுத்த பிள்ளையை கொலை செய்வதற்காக வகை தேடுகிறான். எனவே இந்த சாத்தான் பிற்பாடு 13ஆம் அதிகாரத்திலே தன்னை வணங்கும்படியாக ஜனங்களை மிகவும் கடுமையாக நிர்பந்திக்கிறதை பார்க்கும்போது அவன் பல்வேறு சூழ்நிலைகளையும் பல்வேறு ஆயுதங்களையும் செயல்படுத்துவதை பார்க்கும்போது இதை கேட்பதற்கு நம்ம மனசுக்கு பயம் வருகிறது. இறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இதை கேட்டு பயப்படுகிறார்கள். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் அவன் கொடுமைப்படுத்துவான்னு சொன்னோன்னா இந்த கொடுமைலாம் வர்றதுக்கு முன்னாடியே யார் வந்துடணும்? ஆண்டவர் வந்துடணும். அப்ப இந்த கொடுமைகள், இந்த அச்சுறுத்தும் வார்த்தைகளை கேட்டு மனுஷர்கள் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே பலவீனம் ஆகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 22 அதிகாரங்களாக இந்த யோவான் பிரித்தாரா என்று சொன்னா பார்க்கும்போது இல்லை. வேதாகமத்தில் சங்கீதத்தை தவிர வேற எந்த எழுத்தாளர்களுமே அதிகாரங்களாக பிரிக்கவில்லை. இந்த யோவான் வெளிப்படுத்தின இந்த வெளியாகம புத்தகத்தை
22 அதிகாரங்களாக பிரித்தது யார் என்று சொல்லலாம் பாரும்போது அவர்கள் சில அச்சக முதலாளிகள். அவர்கள் தான் இதை 22 அதிகாரங்களாக பிரித்து எழுதுகிறார்கள். இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய அல்லது 13ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கம் எங்கே இருக்கிறது என்று சொல்லலாம் பார்க்கும்போது நாம் வேதத்தை நாம் திருப்புவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடன் செல்வோம். 19ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி எதிர்ச்சியும் பெருங்கல்மழையும் உண்டாயின. முதலாவது பாடம் நாம் படிக்க இருக்கிறோம். 3 முக்கிய பாடங்களை நாம் வழக்கம் போல நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் பாடம் என்ன சொல்லலாம் பார்க்கும்போது, நாம் எங்க இருந்தாலும் என்ன, எங்க இருந்தாலும் என்ன, கடைசி காலத்துல நான் இங்க இருக்கணும் இல்ல அங்க இருக்கணும் இல்ல நான் விரும்புகிற இடத்துல இருக்கணும் என்பது கிடையாது. இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிற பிள்ளைகள், வெளிப்படுத்தின விசேஷத்தின் செய்தியை அறிந்திருக்கிற பிள்ளைகள், நாம் எங்க இருந்தாலும் என்ன. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அவர்கள் எதை பார்த்தார்கள் என்று சொன்னால் பார்க்கும்போது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் பார்த்தார்கள். ஆர்க் ஆஃப் த கவனன்ட். இது 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கமாக இந்த வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட், இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆறுதலாக இருக்கிறது. எனவே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எச்சரிப்பின் செய்தியை கொடுப்பதற்கு முன்பதாகவே தேவ ஜனங்களுக்கு ஆறுதலை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே நீங்களும் நானும் நாம் படித்திருக்கிற இந்த பாடத்திலே நாம் எங்கிருந்தாலும் என்ன, எச்சரிப்பின் செய்தியை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு ஆறுதலை வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. சரி, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக என்ன இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது. எபிரேயரின் நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியில என்ன இருந்துச்சு? 3 காரியம். என்ன இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. மன்னா, அடுத்து மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அடுத்து ஆரோனுடைய தளிர்த்த கோலும், அடுத்து உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3 பொருட்கள் என்னெல்லாம் இருந்துச்சு? மன்னா, ஆரோனுடைய கோல், உடன்படிக்கையில் இருந்த கற்பலகைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களை வைத்துதான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்தின புத்தகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரி, ஏன் இந்த இடத்துல இந்த மன்னா வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த 3 காரியங்களுமே நமக்கான ஆறுதலாக இருக்கிறது. இந்த 3 காரியங்களுமே நமக்கான தெய்வ பலமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னா கொடுத்தார். எங்க வச்சு கொடுத்தாரு? வனாந்திரத்தில் வச்சு கொடுத்தார். இக்கட்டான நிலைமைகளே கொடுத்தார். வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற வேலையிலே கொடுத்தார். தேவன் அவர்களுக்காக நியமித்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை நோக்கி போகிற வழியிலே ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னைக்கு மன்னா யாருக்கு கொடுப்பாருன்னு சொல்லலாம் பார்க்கும்போது திரும்பவும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பரலோகத்தை நோக்கி போகிற பிள்ளைகளுக்கு நீங்க எங்க இருந்தாலும் என்ன, ஆண்டவர் உங்களுக்கு உணவு கொடுப்பதில் எந்த விதமான தடையும் இருக்காது. நம்ம எங்க இருந்தாலும் என்ன, ஆண்டவர் நமக்கு எந்த குறையும் வைக்க போறது கிடையாது. வெளிப்படுத்தலிருந்து வரக்கூடிய செய்தி. அப்ப மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது உண்மையே. தேவனுடைய இந்த சபை எத்தனை வருஷம் உபத்திரவப்பட்டது என்று சொல்லி நம்ம வெளிப்படுத்தலை நம்ம வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:6. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவன் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இந்த வசனத்தை ஃபுல்லா தெளிவா படிக்கணும். ஆமா, சபை உபத்திரவத்தினாலதான் ஓடி போச்சு. ஆனா சபையை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் முன்கூட்டியே என்ன செஞ்சிட்டாரு? ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். தேவ ஜனமே, வெளிப்படுத்தல் விசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், வசனம் நமக்கு முதலே சொல்லியிருக்கிறது, இதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும்
நமக்கு உபத்திரவம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த உபத்திரவத்திலையும் ஆண்டவர் நம்மை போஷிப்பார் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு உரைத்து விட்டார். இப்ப சொல்லுங்க, உபத்திரவத்தை பார்த்து பயப்படணுமா? இல்லை. இது எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருப்பார். எனவே இதை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அல்ல கலங்கி தவிக்க வேண்டிய நிலைமை அவசியம் நமக்கு இல்லை. இதை பார்த்து நாம் பூரித்திருப்பதற்கான கண்ணோட்டமும் இப்ப நமக்கு இல்லாதிருந்தாலும் இந்த செய்தி என்பது நமக்கு ஒரு நற்செய்தியே அல்லாமல் இது ஒரு துர்ச்செய்தி அல்ல. இப்போ வெளிப்படுத்தல் விசேஷம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய முதலாவது பாடம் என்னன்னு சொல்ல வரும்போது, நம்ம எங்க இருந்தாலும் சரி ஆண்டவர் நமக்கு எந்த குறையும் வைக்க போறது கிடையாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஆண்டவர் நமக்கு எந்த குறையும் வைக்க போறது கிடையாது. எந்த இக்கட்டான நிலைமையில் இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட போறது கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றிலேயும் அவருடைய பிள்ளைகளை அவர் சொன்னது மாதிரி பாக்கியவான்களாக இருப்பதற்கு, அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு எப்போதுமே ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை பெற்றுக்கொள்வதற்கே நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் சுற்றித் திருந்தார்கள் அல்லவா? வனாந்திரத்திலே சுற்றித் திருந்தார்கள். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த கானான் தேசத்தை நோக்கி போவதற்காக அவர்கள் பல சூழ்நிலை கீழாக சோதிக்கப்பட்டார்கள் என்றும் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இந்த மன்னாவினாலே போஷித்தாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த ஆண்டவர் இன்னைக்கு என்னையுமே போஷிப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரவத்தின் மத்தியிலே அவருடைய பயத்தை நீக்கின தேவன் இன்றைக்கு என்னுடைய பயத்தையும் ஆண்டவர் நீக்குவாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கிருபையை அவர் சித்தமாய் கொண்ட தேவன் இன்றைக்கு என் மேலையும் அவருடைய கிருபையை சித்தமாக கொள்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன்னிடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அதற்கு கொடுக்கப்பட்டது. அந்த சபைக்கு ஆண்டவர் எதை கொடுத்தார்? உபத்திரவத்தின் காலத்துல மன்னாவை கொடுத்தாரு. அதுல இருந்து தப்பித்து போவதற்கான பெருங்கழுகின் 2 சிறகுகளும் சபைக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. மீதமான திருச்சபையே, கடைசி காலத்தின் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையே, ஆண்டவருடைய வருகையை நோக்கி கடந்து செல்லக்கூடிய நீங்களும் நானும் ஒருவேளை இந்த வசனம் முன்னுரைப்பது போல நாமும் உபத்திரவத்தை சந்திப்போம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் நம்மை போஷிப்பதும் உறுதி. அடுத்து நாம் பறந்து செல்வதற்காக அவர் 2 சிறகுகளை கொடுப்பார், அதுவும் உண்மை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு அவருடைய தோள்களிலே சுமந்து அவர்களை பல்வேறு இக்கட்டான நிலைமையிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். ஒரு சில எடுத்துக்காட்டுக்காக நம்ம பார்க்கும்போது எலியாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். எலியா ஒரு இடத்துல போய் சொல்லிட்டு வந்தாரு, இந்த 7 வருஷம் இந்த ஊரில் என்ன இருக்காது? மழை இருக்காது. மழை இல்லைன்னா என்ன ஆகும்? தேசத்திலே பஞ்சம் எழுமோ. பஞ்சம் யாருக்கு? தேசத்தார் எல்லாருக்கும். அப்படின்னா எலியாவுக்கு சேர்த்து தான். அப்போ இந்த எலியா எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது கேரித் ஆற்றங்கரையில் இருக்கிறாரு. இந்த எலியாவுக்கு அப்பம் கிடைச்சா இல்லையா? யார் கொண்டு வந்தது? காகம். எங்கிருந்து கொண்டு வந்தது? வேற உண்மை எப்படி என்னவா இருக்கும்? உண்மையில சொன்னா ராஜாவுடைய அரண்மனையில தான் கொண்டு வந்துருக்கணும். வேற எங்கேயுமே ஒன்றும் இருந்திருக்காது. அப்படித்தானே? வேற எங்கேயுமே இருந்திருக்காது. அப்ப இந்த எலியா போஷிக்கப்பட்டது உண்மை. சரியா? ஒரு கடும் உபத்திரவத்தின் மத்தியிலே இந்த எலியாவை ஆண்டவர் எந்த குறையுமே இல்லாமல் ஆண்டவர் போஷித்தார். உன்னை போஷிப்பதற்காக இடம் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எனவே தீர்க்க தரிசனம் நம்மை பலவீனம் அடைய செய்வதற்கல்ல, நம்மை பலவானாக மாற்றுவதற்காகவே. 2வது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். செகண்ட் ஸ்லைட். யார் ஆளுகை செய்தாலும் என்ன? சரியா? முதல்ல நம்ம எங்க இருந்தா என்ன? ஆண்டவர் ஒரு குறையும் வைக்க போறது கிடையாது. 2வது பார்க்கிற பாடம், யார் ஆளுகை செய்தாலும் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஆசாரியனை நியமிக்கணும் என்று சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் சொன்னாரு, ஒவ்வொரு கோத்திரத்தாரும் என்ன எடுத்துட்டு வாங்க? ஒரு கோல் எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு யாருடைய கோல் துளிர்த்து இருக்கிறதோ அவன் என்ன செய்யப்படுவான்? ஆசாரியனாக நியமிக்கப்படுவான். அதுல யாருடைய கோல் துளிர்த்திருந்தது? ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியில முதல்ல பார்த்தோம் மன்னா இருந்துச்சு. 2வது என்ன இருந்துச்சு?
ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. கோல் எதை சுட்டி காட்டுகிறது? ஆளுகையை சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. சரியா? அப்ப இந்த உலகத்தில் நாம் ஒரு நாடு, ஒரு தேசம், அப்படித்தானே? இந்த நாட்டை ஆளுகை செய்கிறவர்கள் தேவனால் ஏவப்பட்டவர்களா? சரியா? வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தையை வச்சு பார்த்தோம்னா ஆமா, ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்கிறார். சரியா? அப்ப எந்த சூழலில் இருக்கக்கூடிய தலைவர்களானாலும் அதிகாரங்களானாலும் ஆளுகை செய்கிற யாராக இருந்தாலும் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டதே. ஆண்டவர் அதை தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதிகாரங்கள் எல்லாம் யாரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது? தேவனால் உண்டாக்கப்பட்டது. அதிகாரத்தை விரோதித்து நிற்கிறவன் யாரை எதிர்த்து நிற்கிறான்? ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறான். சரியா? அப்ப யார் ஆளுகை செய்தாலும் என்ன? வெளிப்படுத்தல் விசேஷத்தின் இந்த பாடத்தை படிக்கும் போது யார் ஆளுகை செய்தாலும் என்ன, இந்த மிருகம், சரியா, அதனுடைய நாமத்தின் லக்கத்தை தொழுது கொள்ளாதவர்களை கொலை செய்வதற்காக அது வகை தேடும். தன்னுடைய அரசியல் சூழ்ச்சிகளை செய்வதற்காக அது பல முயற்சிகளை எடுக்கிறதாக இருக்கும். ஆனால் அது என்ன செய்கைகளை செய்தாலும், என்ன விதமான அரசியல் சட்டங்களை நியமித்தாலும், நம்முடைய இருதயத்திலே நாம் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கை என்னன்னு சொல்லலாம் பாரும்போது, யார் ஆளுகை செய்தாலும் என்ன. எனவே அதிகாரிகள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதிகாரிகளை நியமித்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அது காரணம் யாரு? அவங்க தான். சரியா? ஆண்டவர் தான் இப்படி அதிகாரிகளை நியமிச்சாரு, ஆண்டவரால் தான் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கிடையாது. சரியா? அப்ப ஆண்டவர் ஒரு காலத்துல அசீரியர்களை நியமிக்கிறாரு. அசீரியர்களுக்கு ஆண்டவர் ஒரு பேரை வச்சு, ஒரு அடைமொழி வச்சு அனுப்புறாரு. சினத்தின் கோல் என்று சொல்லி அசீரியர்களை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். நேபுகாத்நேச்சார் எடுத்துக்கோ. நேபுகாத்நேச்சார் நம்ம தானியேலின் புத்தகத்தில் மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஒரு மன்னர், அப்படிதானே? இந்த தானியேலின் புத்தகத்தில் இந்த நேபுகாத்நேச்சார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக எங்கிருந்து எங்க கொண்டு போனாரு? எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு கொண்டு போனாரு. எத்தனை வருஷம் அவங்க அங்க அடிமையா இருந்தாங்க? 70 வருஷம் அடிமையா இருந்தாங்க. சரியா? அடுத்து எஸ்ராவின் புத்தகத்தில் நம்ம படிக்கும்போது இவர்கள் விடுதலையாகி வரும்போது எத்தனை பேர் திரும்பி வந்தாங்கன்னு சொல்லலாம் பாரும்போது 45,000 பேர்கிட்ட திரும்பி வராங்க. சரியா? இந்த 45,000 பேர் திரும்பி வரும்போது இவர்களுக்கு பாட்டு பாடி இவர்களை மகிழ்விப்பதற்காக கொயர் மெம்பர்ஸ், சரியா, எத்தனை பேர் அனுப்பி வச்சாங்க? 220 பேரை கொயர் மெம்பர்ஸ் அனுப்பி வச்சாங்க. சரி, அடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது 6 பேருக்கு ஒரு வேலைக்காரன் என்ற ரேஷியோல, சரியா, 6 நபர்களுக்கு ஒரு வேலைக்காரன். யார் வீட்டில் 6 பேர் இருக்கிற வீட்டில் ஒரு வேலைக்காரங்க வச்சிருக்கீங்களா? சரியா? அப்ப 6 பேருக்கு ஒரு வேலைக்காரன் என்ற அளவில், சரியா, ஒரு காலத்துல அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் மீண்டும் அந்த இடத்திலிருந்து விடுதலையை பெற்று வரும்போது அவர்கள் ராஜ மரியாதையோடும் அவர்கள் முற்றிலுமாக சுதந்திர அங்கீகாரத்தை பெற்றவர்களாகவும் வாழ்க்கைக்கான வாழ்வாதாரத்தை பெற்றவர்களாகவும் அவர்கள் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். யார் ஆளுகை செய்தாலும் என்ன. எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த நாளின் இந்த செய்தியிலிருந்து நாம் படிப்பது, இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தை நமக்கு அனுமதித்திருந்தாலும் இந்த காலங்களிலே ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இந்த உபத்திரவத்தின் நேரத்திலேயாவது நம்ம எப்படியாவது மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட நெருங்குவோமா என்பதற்காக மாத்திரமே. ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. ஆண்டவர் அநியாயத்தை இந்த பூமியின் மேல் ஆளுகை செய்ய அனுமதிப்பதில்லை. அவர் விரும்புவதெல்லாம் அவர் நேசிக்கிற பிள்ளைகள் அவர் பக்கமாக அவருடைய இருதயத்தை திருப்பி அவர் அண்டையிலே சேர்வதற்காக ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். எனவே உபத்திரவம் தந்தவர் அவர் அல்ல, அவர் காரணம் அல்ல. உபத்திரவம் பெற்றதற்கு காரணம் சில நேரத்திலே நாமவே இருக்கிறோம். எனவே நம்முடைய சில நேரங்களிலே தேவனாகிய கர்த்தர் இவை எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், மன்னிக்கும், நெக்ஸ்ட் வர்ஸ், செகண்ட் பாயிண்ட்ல. ஓகே, சங்கீதம் 47:7-8 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். சரியா? யார் ஆளுகை செய்தாலும் என்ன, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறாரு. யார் அவரு? ஆண்டவர் ஒருவரே. அடுத்த வசனத்தையும் பார்ப்போம், 8ஆம் வசனம்.
வேதம் சொல்கிறது தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். கடைசி காலத்தின் விசுவாச பிள்ளைகளே, மிருகம் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்த வந்தாலும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த மிருகத்தை காட்டிலும் பெரியவராக இருக்கக்கூடிய நம்முடைய பரலோகத்தின் தேவன். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று சொல்லி நின்னாங்க. காரணம் என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, அந்த பொற்சிலையை காட்டிலும் பெரியவர் அவர்கள் வணங்கும் தெய்வம். எனவே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது நம்பிக்கை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியினுடைய சகல ஜாதிகள் மேல் அரசாளும் தேவனாக இருக்கிறார். யார் ஆளுகை செய்தாலும் என்ன. எனவே இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நாம் எங்கிருந்தாலும் என்ன. இரண்டாவது நம்ம பார்க்கிறது யார் ஆளுகை செய்தால் என்ன. மூன்றாவது ஒரு முக்கியமான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ என்ன செய்ய? அன்பு கூர். வெளிப்படுத்த புத்தகம் நமக்கு வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நம்ம எங்க இருந்தாலும் என்ன, யார் நம்மளை ஆளுகை செய்தாலும் என்ன, நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். சரி, மூன்றாவது பகுதிக்குள்ளாக நாம் பார்ப்போம். சரியா? ஒரு இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37-38 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே மார்க்கின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த உவமைக்கு ஒரு பேர் இருக்கிறது, பேரபிள் ஆஃப் a rich fool என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அவன் இயேசுவை சந்தித்து ஆண்டவரை பார்த்து கேட்பது, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன செய்? என்னுடைய கற்பனைகளை கைக்கொள். அப்ப அதனுடைய விளக்கத்தெல்லாம் சொன்ன பிற்பாடு அவன் சொன்ன வார்த்தை என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இவை எல்லாம் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டே நான் கடைபிடித்து வருகிறேன். சரி, அப்படியா? அப்ப என்ன செய்? உன் மேல இன்னும் ஒரு குறை இருக்குது. உன்னுடைய ஐஸ்வர்யத்தினுடைய பங்கு எல்லாத்தையும் வித்துட்டு தரித்திரர்களுக்கு கொடுத்துட்டு நீ என்ன செய்? சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரு. ஆனா இவன் என்ன செய்தான்னு சொல்லலாம் பார்க்கும்போது, மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் எப்படி போனாங்கிறது துக்கத்தோட போனான். அப்ப வேதம் நமக்கு சொல்லியிருக்கிற பாடம், இந்த மனுஷன், சரியா, இந்த மனுஷன் உண்மையிலே ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்தாரா? சரியா? அப்படின்னா அடுத்த கேள்வி வருது, கொஞ்சம் ஹார்டஸ்ட், கொஞ்சம் கஷ்டமான ஆன்சர். தேவனுடைய கற்பனைகளின்படி நம்ம செய்தா ஆண்டவரை நம்ம அன்பு கூறுகிறோம்னு அர்த்தமா? அதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குது. சரியா? நம்ம சில விளக்கங்கள் பார்க்கிறோம். கற்பனையுடைய குணம் என்ன? பைபிள் என்ன சொல்லிருக்கிறது? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சரியா? அப்ப கற்பனையினுடைய பொருள் என்ன? அந்த லாஸ்ட் வேர்டை மட்டும் எடுத்துக்கிறோம். மாயமற்ற அன்பு, அன்காம்ப்ரமைஸ்ட் லவ், அன்ஷேக்கபிள் லவ். அப்ப பரிபூர்ண அன்புதான் கற்பனையின் பொருளாக இருக்கிறது. ஆனால் இந்த அன்பு என்ன செய்யாது? கட்டாயப்படுத்தாது. சரியா? ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கட்டாயமா நீ என்னை நேசிக்கிற இல்ல, ஆண்டவர் இப்படி சொல்ல மாட்டார். அவர் இரக்கத்தின் தேவன், அவர் கிருபையுள்ள தேவன். அவர் மாயமற்ற அன்பை ஒரு பொருளாக அடக்கி அவர் கற்பனையாக இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, அடுத்து பாவம் என்றால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். சரியா? இதுக்கான மூல மொழியாக்கம் சொல்லிருக்கிறது, நியாயப்பிரமாணத்தையும் மீறுகிறதும் பாவமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை காட்டிலும் இன்னொன்னு இருக்குது, அப்படிதானே? நியாயப்பிரமாணத்தை மீறுறது மட்டும் இல்லை, இன்னொன்னு ஒன்று இருக்குது, அதை செய்தாலும் என்னதான்? பாவம் தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே விசுவாசத்தால் வராத யாவும் என்னது? பாவம். அப்ப கற்பனையின்படி கீழ்ப்படிந்து தேவன் மேலே விசுவாசம் இல்லாதவங்க யாரு தான்? பாவம் செய்கிறவர்கள். அப்ப பாவம் இருக்கக்கூடிய இடத்துல தேவனிடத்தில் முழுவதுமாக அன்பு கூற முடியுமா என்றால் நிச்சயமா இல்லை. பாவத்தை வெறுக்கிற இருதயமே தேவனிடத்தில் முழு அன்பை கூறுகிற இருதயமாக மாற முடியும்.
இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும்போது நம்ம மனசில் வச்சிருக்கிற பாடம், நம்ம எங்கே இருந்தால் என்ன, ஆண்டவர் நமக்கு ஒரு குறையை வைக்க போகிறது கிடையாது. சரி, அடுத்து யார் ஆளுகை செய்தால் என்ன, இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நான் ஆண்டவர்கிட்ட சேர்ந்துருவேன், எனக்கு எந்த கஷ்டமும் இருக்க போகிறதில்ல. சரி, ஆண்டவர் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாரு. அடுத்து மூன்றாவது, இந்த 2 காரியங்களை செய்வதற்காக நான் என்ன செய்யணும், ஆண்டவரை நான் பரிபூர்ணமாக நான் நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் சக ஜனங்கள், சக மனுஷர்கள் எல்லாரையும் எப்படி பார்ப்பாங்களா, நேசிக்கிறவர்களாக இருப்பாங்க. யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. சரியா? ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்ற புத்தகத்தில் அம்மையார் எழுதியிருக்கிறாங்க, நம்ம ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து குறை சொல்லும் போது மனசில் வச்சுக்கிடுங்க, என்ன தெரியுமா, அவரை பற்றி பார்த்தீங்களா, இந்த நபர் இப்படி பேசுகிறாரு, அவர் இப்படி இருக்கிறாரு, அவர் தோற்றம் இப்படி இருக்குன்னு சொல்லி பேசணும்னா மனசில் வச்சுக்கிடணுமா, என்னன்னு சொல்லலாம் பாரும்போது, அவரும் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவரை குறை சொல்றோம்னு சொன்னா யாருடைய கிரியையை குறை சொல்றோம், ஆண்டவருடைய கிரியையை குறை சொல்றோம். அப்ப ஆண்டவருடைய கிரியையை குறை சொல்றோம்னு சொன்னா யாரை முழுசா குறை சொல்றோம், ஆண்டவரையே குறை சொல்றோம். அப்ப பாத்தீங்களா, அப்ப பக்கத்துல இருக்கிற மனுஷர்களிடத்திலே அன்பு கூற முடியாமல் இருந்தோம் என்று சொன்னால் யாரை அந்த இடத்துல குறை சாற்றுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம், தேவனையே குறை சாற்றுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். எனவே தேவனை நேசிக்கும் பிள்ளைகள் நம்ம எல்லாரையுமே சரிசமமாக நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். சில நேரத்தில் சுகவீனமாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவங்க சில காரியங்களுக்காக ஜெபிப்பதற்காக அழைப்பு கொடுக்கும்போது சில பேர் கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க, சில பேர் அதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. என்ன தெரியுமா செய்வாங்க, ஏம்மா நான் இந்த உலகத்தில் வாழணும், என்னை வாழ வைக்கிறதுக்காக இந்த வீடு நிலம் எல்லாம் விற்றாது என்னை எப்படியாவது வாழ வச்சிரு. சில நேரத்தில் பெற்றோர்கள் கேட்பாங்க, பிள்ளைங்க சில நேரத்தில் செய்வாங்க, சில நேரத்தில் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க, இதையும் வித்துட்டேன்னா எனக்கு என்ன இருக்குது, இதை வித்தும் நான் உங்களை பாதுகாக்கிறதுனால இவங்க உண்மையிலே பொழைச்சி வந்துடுவாங்களா, அப்படி ஒரு சந்தேகம். காரணம் என்ன தெரியுமா, இன்னைக்கு மனுஷங்களுக்கிடையே இப்படிப்பட்ட பரிவிலும் சரி பராமரிப்பிலும் சரி குறைவு இருக்கிறது கடைசி காலத்தில். காரணம் என்ன தெரியுமா, அன்புல குறைவு. அன்புல குறைவு என்று சொன்னால் என்ன இல்லை, தேவனுடைய கற்பனை அங்கே இல்லை, தேவனுடைய குணம் அங்கே இல்லை, தேவனுடைய கற்பனையில் தேவ வார்த்தையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அந்த மாயமற்ற அன்பு என்பது ஒரு வார்த்தையின் அன்பாக மாறிவிட்டது. செயல்பாட்டில் அன்பு என்ன செய்யல, வரவில்லை. மார்ட்டின் லூத்தர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பயங்கரமான ஒரு சீர்திருத்தவாதி. இவர் ஒரு காலத்தில் வேர்ம்ஸ் நகரத்திலேருந்து அவரை சிறைபிடித்து அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பதற்காக தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போகிற வழியில் இவர் பயங்கர உபத்திரவத்துக்குள்ளாக உட்படுவார்கள் என்று சொல்லிட்டு ஒரு கூட்டமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, கிரேட் கான்ட்ரவர்சியில் படிச்சு பாருங்க, இன்னும் இந்த செய்தியில் நம்ம படிப்போம். திடீர்னு அவர் காணாமல் போயிட்டார். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், மார்ட்டின் லூத்தரை கடத்திட்டு போயிட்டார். அந்த உபத்திரவத்தின் நேரத்தில் அந்த மார்ட்டின் லூத்தருக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்க வேண்டுமோ அதை சரியாய் கொடுத்தவராக இருக்கிறார். God always protects us. தேவன் நம்மையும் அதை போல பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தேவனை நாம் நேசித்தோம் என்றால் தேவன் நம்மை நேசிப்பார் என்பதே அதற்கான உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த 7 சபைகளை பற்றி நம்ம சத்தியத்தை நம்ம படிப்போம். அதில் முதலாவது சபை எந்த சபை, எபேசு சபை. எபேசு சபைட்ட ஒரு குறை இருந்துச்சு. என்ன குறை, ஆதியில் இருந்த அன்பை நீ என்ன செஞ்சுட்ட, விட்டுட்ட. Who is the first love? ஆதியின் அன்பு யாரு, இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்மளிடத்துல குறை இருக்குது, நம்ம இன்னைக்கு தத்தளிச்சிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொல்ல வரும்போது we have left the first love. ஆதியின் அன்பாகிய கிறிஸ்துவை நம்ம என்ன செய்துட்டோம், இழந்துட்டோம். இன்னைக்கு ஏன் நமக்கு ஆண்டவருடைய மீட்பின் செய்கைகளை நம்மளால பார்க்க முடியல, ஏன் அவருடைய அற்புதத்தை பார்க்க முடியல, ஏன் அவருடைய வழிநடத்துதலை பார்க்க முடியல, கடைசி காலம் சொல்றோமே, தேவனுடைய செய்கைகள் செய்யப்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோமே, ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அதுக்கான பிரச்சனை என்ன, நமக்குள்ளதான் இருக்குது. நம்ம ஆண்டவரை விட்டு என்ன செய்துட்டோம், தூரம் தள்ளி வந்துட்டோம். ஆண்டவருடைய வசனத்தின் மேல கருத்தாய் கொண்டிருக்க வேண்டிய கவனம் எல்லாம் சிதறி போனதாக இருக்கிறது. ஜெப நேரம் எல்லாம் குறைந்து போனதாக இருக்கிறது. தனிப்பட்ட தியானமும் இன்னும் வேத ஆராய்ச்சி செய்யக்கூடிய நேரங்களும் இன்னைக்கு துவண்டு போன நிலைமையில் இருக்கிறதாக இருக்கிறது. அன்பு இல்லாமல் எதை செய்தாலும் அது என்ன செய்யாதான், நிச்சயமாக வாய்க்காது. கடைசியாக இந்த அனுபவத்தை நான் பார்த்து நாம் நிறைய செய்வோம். ஃப்ராங்க் ஸ்டூனன்பர்க்
இவர் யாருன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்டே இவர் ஒரு அட்வென்டிஸ்ட் சர்ச் மெம்பர், நம்முடைய உலகளாவிய அட்வென்டிஸ்ட் சர்ச் மெம்பர். 1890 முடிவிலும் 1901 ஆண்டினுடைய துவக்கத்திலும் அமெரிக்கா தேசத்தினுடைய இடாஹோ என்ற மாநிலத்தில் கவர்னராக இருந்தவர் ஃப்ராங்க் ஸ்டூனன்பர்க். இவர் ஒவ்வொரு முறையும் வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது மனைவியும் மகளும் வீட்டில் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவாங்க. கூப்பிடுவாங்க, என்னதுமா சொல்லுவார், எனக்கு நேரம் இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். சரி, ஒரு நாள் வீட்டில் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுறதுக்காக மனைவியும் மகளும் உட்காந்துருக்குறாங்க. இவரை கூப்பிட்றாங்க, அதே மாதிரி சொல்லிட்டு கிளம்புறார். சரி, இவங்க போகிற நேரத்தில் அவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாட்டு தெரியுமா பாடாங்க? உம்மண்டை தேவனே நான் சேரவே என்று சொல்லி ஒரு பாட்டை பாடுறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அவருடைய மனசில் ஹம் பண்ணிகிட்டே போகிறாரு. அங்கே போய் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறாரு, அலுவலகத்தில். இந்த பாடலின் வரிகள் அவருடைய மனசுக்குள்ளே அப்படி ரிங்காரித்து கொண்டே இருக்கிறது. அந்த தேவனிடத்தில் நான் சேரணுமா, சிலுவையை நான் சுமக்கணுமா, நான் விழித்திருக்கணுமா என்று சொல்லி இது எல்லாத்தையும் மனசில் ரிங்காரித்து கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நேரம் கழித்து அவர் தீர்மானம் பண்ணிடுறாரு, இந்த இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு அங்கேயே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு நண்பர் ஒருத்தரை போய் பார்க்குறாரு. பார்த்து சொல்கிறாரு, எப்பா, என் வீட்டில் இத்தனை வருஷமும் என் மனைவியும் என் மகளும் பாட்டு பாடி ஜெபம் பண்ணாங்க, ஆனால் இன்னைக்கு இந்த பாட்டு என்னை தொட்டது, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இந்த செய்தியை போய் நான் வீட்டில் போய் இப்போவே சொல்ல போகிறேன். இப்போவே சொன்னோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, நண்பர் சரி சரி இது நீ செய்கிறது நல்லது, சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நண்பர் அவரை வழி அனுப்பி வைத்தார். சரி, வீட்டுக்கு போனார்ல, போகும்போது அந்த கார் பார்க்கிங்கில் காரை உள்ளே வச்சுட்டு இருக்கிறாரு. வச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் ரகசியமாக அங்கே பாம் வச்சுருக்காங்க. அந்த பாம் வெடிச்சிருச்சு, இறந்து போயிட்டார். அவருடைய சரீர பாகங்கள் எல்லாம் அங்கங்கே சிதறி போனது. எல்லாத்தையும் எடுத்து அடக்கத்திற்காக வைத்திருக்கிறாங்க. அப்போ இவருடைய நண்பர் அங்கே வந்தார். வந்து அந்த மனைவியும் மகளையும் பார்த்து சொன்னார், இப்போதான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனே, இந்த செய்தியை குடும்பத்தோட சொல்லு மகிழனுமே என்று சொல்லி வந்தவனுக்கு இந்த நிலைமையா என்று சொல்லி அவருடைய நண்பர் அந்த இடத்துல கண்ணீரோடு நின்றார். சரி, இவரை கொலை செய்தவன் யார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது ஹாரி ஆர்ச்சர்ட் என்பவர். எதற்காக கொலை செய்தாங்கன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இவர் கவர்னராக இருக்கும்போது இந்த கனிம வள சுரங்கத்திற்கு சில கட்டுப்பாடுகளை வைத்திருந்தார். அது நிறைய பேருக்கு கொஞ்சம் பொருளாதார இழப்பை கொடுத்ததுனால இவர் என்ன செஞ்சிடறாங்க, ஒரு பழி தீர்க்கும் முறையில் இவரை கொலை செய்திடுறாங்க. இந்த ஹாரி ஆர்ச்சர்ட் குற்றவாளியாக நியாயம் தீர்க்கப்பட்டு இந்த ஹாரி ஆர்ச்சர்டை சிறைச்சாலையிலே கைதியாக வைத்திருக்கிறாங்க. அநேக நாட்கள் சென்றது, சிறை கைதியாக இருக்கிறான். இந்த ஹாரி ஆர்ச்சர்ட் மொத்தம் எத்தனை கொலை செய்திருக்கிறான்னு சொல்ல வரும்போது இதோடு சேர்த்து 21 கொலைகளை செய்தவன் ஹாரி ஆர்ச்சர்ட். இந்த ஹாரி ஆர்ச்சர்ட் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஃப்ராங்க் ஸ்டூனன்பர்கனுடைய மகள் இவளை சந்திக்கும்படியாக செல்கிறார். ஹாரி ஆர்ச்சர்டுக்கு இந்த செய்தி போகிறது, எப்போ அவனை பார்க்குறக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கிறாங்க, ஒரு வாலிப பெண்மணி. என்ன பார்க்குறக்கு வாலிப பெண்மணியா, எனக்கு யாரும் உறவினர்கள் யாரும் அப்படி கிடையாது. இல்லை, நீ போய் நீ கண்டிப்பாக பார்க்க வேண்டும், உன்னை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, நான் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவர் கண்டிப்பாக அங்கே மறுப்பு தெரிவிக்கிறாரு. அவருடைய மறுப்பு தெரிவித்த சூழ்நிலையிலும் அந்த சிறைச்சாலையினுடைய அதிபதி நீ சொல்ற நீ கண்டிப்பாக போய் பாருங்கன்னு சொல்லி அவரை கட்டாயப்படுத்தின நேரத்தில் அந்த வாலிப பெண்மணி முன்னாடி நின்று கையில் ஒரு பார்சல் கொடுத்தாங்க. அவன் மனசில் பயம், என்ன தெரியுமா, நம்மளும் இப்படி தான் ஒருத்தர் பாம்பு வச்சு கொண்டோம், நம்ம கையில் கொடுத்து நம்மளும் என்ன செய்வாங்க, கொன்றுவாங்களோ. அந்த வாலிப பெண்மணி அந்த பார்சலை திறந்து உள்ள 2 புக் இருக்குது, 2 எப்படி எடுத்து காட்டினாங்க. ஒன்று பைபிள், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட். 2த்தையும் காட்டி நேரம் இருந்தால் அதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த ஐயா அந்த பிரிசனில் இருந்தார்ல, அந்த ஹாரி ஆர்ச்சர்ட் அதை வாங்கினார், தூக்கி ஒரு வாரத்தில் போட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். தனியாக இருக்கும்போது எவ்வளோ நேரம் தான் பைபிள் படிக்காமல் இருக்க முடியும்? என்ன படிக்க ஆரம்பித்தார், பைபிள் படிக்க ஆரம்பித்தார். அந்த கிறிஸ்துவனிடத்தில் செல்லும் படிகள் என்ற புத்தகத்தை அவர் படிக்க ஆரம்பித்தார். இந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை மாற்ற ஆரம்பித்தது. அவர் சொன்னார், இப்போ நான் அந்த பெண்மணியை நான் சந்திக்க ஆசைப்படுறேன். சரி, அவருடைய பிரயாசத்திற்கு இணங்க அந்த சந்திப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த பெண்மணியும் சரி, அந்த ஃப்ராங்க் ஸ்டூனன்பர்கனுடைய மனைவியும் சரி, அவங்க பார்த்து சொன்னாங்க, என்னதம்மா சொன்னாங்க, we love you so much Harry, we love you so much.
நீ என் கணவனை கொண்டிருந்தாலும் என் தகப்பனை கொண்டிருந்தாலும் we love you so much. மாயமற்ற அன்புனா என்ன தெரியுமா? இதுதான் மாயமற்ற அன்பு. எப்படிப்பட்ட அன்பு கிறிஸ்துவின் பிள்ளைகளுடைய அன்பா இருக்கணும்னா இப்படிப்பட்ட அன்பு தான் இருக்கணும். நம்மளை அடிக்க வந்தவனோ நம்மளை கொலை செய்ய வந்தவனாக இருந்தாலும் எல்லாரையும் இன்னைக்கு நாம் சரியாக கரம் பிடித்து அழைத்து செல்வதே தேவ குணத்தை பிரதிபலிக்கிற ஒன்றாக இருக்கிறது. எனவே நம்ம எங்க இருந்தாலும் சரி, நம்ம யார் ஆளுகை செய்தாலும் சரி, ஆண்டவர் மேலே அன்பு கூறாமல் நமக்கு எந்த இடத்துலையும் நமக்கு என்ன கிடைக்காது? வெற்றி என்பது இல்லை. வெளிப்படுத்த விசேஷத்தில் ஆண்டவர் துவக்க நாளிலே நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இந்த வெளியாகமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு என்ன செய்யுங்க? அன்பு கூறாமல் நம்மளால் எதையுமே என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பின் குணத்தை நாம் தரித்திருப்போம். ஒவ்வொரு நாளிலும் நாம் கருகலான பாடங்களை படிக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஏற்ற நன்மைகளை கொடுத்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் துவக்க ஆராதனையிலே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்படைக்கிறோம். கர்த்தர் எங்களை கடந்த 6 நாட்களிலும் எங்களை கண்ணின்மணி போல் பாதுகாத்து இந்த 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளின் துவக்க நேரத்திலே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நாங்கள் உம்மை பாடி மகிமைப்படுத்தி இந்த இடத்திலே நாங்கள் ஜெபத்தோடு உம்முடைய செய்தியை கேட்டு எங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற நம்பிக்கையை பெற்று கடன் செல்லும் வேளையிலே தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடைசி காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், முடிவின் விளிம்பில் நாங்கள் காத்திருக்கிறோம். தேவனே, எண்ணற்ற அச்சுறுத்தும் சூழ்நிலைகள் எங்களை சந்திப்பதற்கு மிகவும் அருகாமையில் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் எங்கிருந்தாலும் என்ன, எங்களை யார் ஆளுகை செய்தாலும் எங்களை உண்மையிலே நாங்கள் முழுவதுமாக அன்பு கூர்ந்திருப்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலும் இந்த செய்தி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்திக்கு இணங்க தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தேவன் உம்முடைய கரத்தினாலே நீர் அவர்களை கட்டுப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை வழிநடத்தும் தேவனே. இதோ இந்த நாளிலும் இந்த தொழுகையிலிருந்து நாங்கள் பிரிந்து செல்லும் வேளையிலே எங்களுக்கு மிகவும் நேசிக்கப்படக்கூடிய எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் சுகவீனமான சூழ்நிலை இருக்கிறதை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக மிஸ்டர் ஆனந்த்ராஜ் அவர்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஹார்ட் அட்டாக்னால ஆன்ஜியோகிராம் பண்ணி தற்போது மருத்துவமனையில் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரத்தில் பரிபூர்ண சுகத்தோடு அவர்கள் இல்லம் திரும்புவதற்கு உம்முடைய வல்லமை அவர்களை தொடவும். ஆண்டவரே, அவர்களுக்கு எந்த விதமான பெரிய ஆபத்தும் இல்லாமல் நீர் அவர்களை பாதுகாத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கான குடும்பத்தின் பிள்ளைகளோடு அவருடைய ஆயுசு நாட்களை கழிக்கும் போது தேவன் நல்லவர், அவர் என்னை வழிநடத்தினார், அவருடைய கரம் என்னோடு இருக்கிறது என்பதை அவர்கள் நினைவில் கூர்ந்து அவருடைய ஆயுசு நாட்களை கழிப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் அவர்கள் தீர்க்க ஆயுசை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மிஸ்டர் சார்ல்ஸ் அவர்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்கனவே பல்வேறு சுகவீனங்கள் இருந்திருக்கிறது. அதோடு சேர்த்து இப்போவும் சில சுகவீனத்தின் வீரியங்கள் அதிகமானபடியினாலே அவருடைய இயல்பு நிலைமைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டதை நாங்கள் அறிகிறோம். பரலோகத்தின் தேவனுடைய ஒத்தாசை இப்பொழுதே வானத்திலிருந்து அவர்களுக்காக இறங்கி அவர்களுடைய தளர்ந்து போன சரீரங்களை கர்த்தருடைய கரத்தினாலே தொடும்போது உம்முடைய வல்லமை அவரில் தங்கியும் உம்முடைய செயல்பாடுகள் அவர்களுக்குள்ளாக நிறைந்திருந்தும் அவர்களும் தொடர்ந்து தன்னுடைய ஆயுசு நாட்களை சுகமாய் ஜீவித்திருப்பதற்கு உம்முடைய கிருபை அவர்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான மகள் ஹெவன்சியாவுக்காம் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஏறக்குறைய 2 வாரங்களாக மகள் தன்னுடைய ஆயுசு காலங்களுக்காக மிகவும் கஷ்டமான நிமிஷங்களோடு போராடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 4 வயது நிரம்பின அந்த குழந்தைக்கு பரலோகத்தின் தேவனுடைய கண்களிலே ஒரு இரக்கம் தோன்றி, என் மகளே நீ எழுந்திரு என்று சொல்லி உம்முடைய கரத்தை ஒரு விசை மாத்திரம் அந்த குழந்தை மீதே நீர் தொடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷர்களுடைய நம்பிக்கை துவண்டு போகாமலும் அவருடைய ஜெபங்கள் வீண் போகாமலும் இருப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் இந்த மேன்மையான காரியத்தை இந்த சபையின் விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு நீர் செய்து காண்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாக ஆண்டவரே, இப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள் எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அநேகர் இது நிமித்தம் ஆலயத்திற்கு வர முடியாமல் வீட்டில் ஓய்வெடுத்தும் கொண்டிருக்கிறார்கள். தேவனே, அவர்களுக்கு இறங்கும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அவர்களை தொடட்டும். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் தன்னை தாழ்த்தும் போது, கிறிஸ்துவினத்திலே தன்னை ஒருமுகப்படுத்தி அவர்கள் தன்னை சேர்த்து கொள்ளும் போது அவருடைய சஞ்சலங்கள், தவிப்புகள், கஷ்டங்கள், வேதனைகள், நோய்கள் எல்லாம் நீங்குவதற்கு நீர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே,
இந்த நாளிலும் இங்கிருந்து நாங்கள் கடன் செல்லும் போது உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய கிருபையும் எங்களுடைய இருதயத்திலே தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய பாடங்களை நாங்கள் தொடர்ந்து படிப்பதற்கு ஏதுவாக கர்த்தருடைய கிருபைகளும் உம்முடைய வழிநடத்துதலும் எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வருகையை ஆசீர்வதித்த தேவன், நாங்கள் கடந்து செல்லும் வழியெல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது பரிசுத்த ஓய்வு நாள். இதனை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி இந்த ஓய்வு நாளின் மகத்துவத்தை நாங்கள் காத்துக்கொண்டு தேவனுடைய சமாதானத்தில் நாங்கள் பிரவேசித்து தேவ குணத்தை பெற்றவர்களாக உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுகிறவர்களாக நாங்கள் மாறுவதற்கு நீர் கிருபை பாராட்டி எங்களை வழி அனுப்பும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் பிதாவானவருடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் தேவதூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் தொழுகை நினைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக. ஆமேன்.